ஹலோ வீவர்ஸ், திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு 12 ராசிக்காரர்களில் இந்த குறிப்பிட்ட ராசிக்காரர்கள் சென்று வருவதால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளானது ஏற்படக்கூடும். கடன் வாங்க வேண்டிய இக்கட்டமான சூழ்நிலைகளானது ஏற்படக்கூடும் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மையாலுமே இந்த கோவிலுக்கு போனால் இந்த ராசிக்காரர்களுக்கு இது போன்ற பிரச்சனைகளானது வரக்கூடுமா என்பது போன்ற இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய அந்த மர்மமான காரணங்கள் என்ன அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம். மக்களை ரொம்ப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா துன்புறுத்தி வந்த சூரபத்மனை அழித்த இடமே பார்த்தீங்கன்னா இந்த திருச்செந்தூர் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. முருகப்பெருமானுடைய அவதாரமானது பூர்த்தி பெற்ற ஸ்தலமாகவும் இந்த கோவில் தான் பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்குங்க. அதனால தான் இந்த திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு மட்டும் நல்ல எண்ணத்தோடையும் நல்லதை செஞ்சு வரக்கூடியவங்களுக்கு அதீதமான நல்லதும், அதுவே கெட்டதை செஞ்சு வரக்கூடியவங்களுக்கு நிறைய கெட்டதும் பார்த்தீங்கன்னா நடப்பதாகவும் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களானது சொல்லப்படுவது உண்டுங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எந்த கோவிலாக இருந்தாலும் சரிங்க, நம்ம நல்லதை செஞ்சால் நமக்கு அந்த கடவுள் நல்லதை தருவார். அதுவே நம்ம கெட்டதை செஞ்சால் அந்த கெடுதலுக்கு ஏற்ப நமக்கு பிரதிபலனையும் கொடுப்பாரு அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை அப்படின்னே சொல்லலாங்க. முருகப்பெருமான் உங்களுக்கு பிடித்த கடவுளாக இருந்தால் வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சமீப காலமாகவே இறை வழிபாடு, பக்தி, ஆன்மீகம் என்பதை கடந்து ஜோதிட ரீதியாக பரிகாரம் செய்வதற்காக ஜாதகத்தில் உள்ள பிரச்சனைகள் மற்றும் தோஷங்கள் நீங்க ஒரு பயணம் போல கோவில்களுக்கு செல்லக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கையானது தற்போது அதிகரித்து உள்ளது அப்படின்னே சொல்லலாங்க. பொதுவாகவே பிரசித்தி பெற்ற பல கோவில்களில் சென்று தரிசித்தால் வாழ்க்கையே மாறக்கூடும், கஷ்டங்கள் தீரும் என்பது நம்பிக்கை. முருகப்பெருமானுடைய அருள் கிடைத்தால் தலைவிதியானது மாறும் என்பது ஐதீகம். இதுல திருச்செந்தூர் சென்றால் வாழ்க்கையில நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் நல்ல ஒரு முன்னேற்றமானது ஏற்படும் அப்படின்னே சொல்லலாங்க. ஆனால் திருச்செந்தூருக்கு எல்லோருமே செல்லலாமா? சில ராசினர் திருச்செந்தூருக்கு செல்லக்கூடாது என்று சொல்வது உண்மையா அப்படிங்கிற பல குழப்பங்களானது ஒவ்வொருத்தருக்குமே தற்போது இருந்து கொண்டு தாங்க இருக்கிறது. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா தற்போது தான் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கோவிலில் கோலாகலமாக கடந்த ஜூலை 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 12 வருடத்திற்கு பிறகு வெகு சிறப்பாக பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகமானது நடைபெற்று இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படிப்பட்ட இந்த திருச்செந்தூர் முருகன் கோவிலில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு சில ராசியினர் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா தற்போது பரவி கொண்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. அதாவது முன்பெல்லாம் 7 சனி, திருமண தடை, செவ்வாய் தோஷம் போன்ற பிரச்சனைகளுக்கு குறிப்பிட்ட சில கோவில்களில் பரிகாரம் செய்வது வழக்கம். ஆனால் இப்போது எதற்கெடுத்தாலும் பரிகாரம், இந்த கோவிலுக்கு செல்ல வேண்டும், இந்த பரிகாரம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலானது குரு பகவானுடைய ஸ்தலமாகவே போற்றப்பட்டு வருகிறது. இது குருதோஷம் நீங்கவும், திருமண தடை, குழந்தை பாக்கியம் மற்றும் குழந்தைகளுடைய உடல் உபாதைகள் நீங்கவும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான கோவிலாக அமைஞ்சிருக்குங்க. ஆலங்குடிக்கு நிகரான குரு பெயர்ச்சி பரிகார ஸ்தலமாக இந்த திருச்செந்தூர் முருகன் கோவிலானது விளங்குகிறது. எனவே தான் குருவின் ராசிகளான தனுசு ராசி மற்றும் மீன ராசி ஆகிய ராசிகளைச் சேர்ந்தவர்கள் திருச்செந்தூர் சென்று வந்தால் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் பெறுவார்கள். எனவே பார்த்தீங்கன்னா 12 ராசிக்காரர்களில் கட்டாயமாக பார்த்தீங்கன்னா குருவுடைய ஆதிக்கம் கொண்டு இருக்கக்கூடிய குருவை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி, மீனராசி இந்த கோவிலுக்கு போயிட்டு வரும்போது இன்னுமே அதீதமான நல்ல முன்னேற்றத்தையும் வாழ்க்கையில் திருப்திகரமான சூழலையுமே அடையலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது குரு பகவானுடைய தலமாக இருப்பதால் குருவின் ஆதிக்கம் பெற்ற ராசியினருக்கு இது மிகவும் உகந்ததாக சொல்லப்படுதுங்க. சமீப காலமாகவே சில கோவில்களில் சில கிரகங்களுடைய சக்தி அதிகமாக இருப்பதால தனிப்பட்ட ஜாதகத்தில் அதே கிரகம் பலவீனமாக இருக்கும்போது அது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை எதிர்கொள்வார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த வகையில் பார்க்கும்போது மேசராசி மற்றும் மகர ராசி ஆகிய ராசிகளைச் சேர்ந்தவர்கள் குருவின் ராசி விரயஸ்தானமாக வருவதால திருச்செந்தூர் சென்று வந்தால் கடன் தொல்லை ஏற்படும், பெரிய செலவுகள் உண்டாகும், நஷ்டங்கள் ஏற்படும் என்ற ஒரு சில கருத்துக்களுமே நிலவி கொண்டு இருக்கிறது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா யதார்த்தமான உண்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கோவில்களும் அங்கு அருள் பாலிக்கக்கூடிய தெய்வங்களும் ஜாதகப்படி தீய பலன்களையோ இல்லைனா எதிர்மறையான பலன்களையோ தருபவர்கள் அல்ல அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மைகள். தெய்வங்கள் கிரகங்களுக்கு மேலானவர்கள். எனவே தான் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் கோவிலுக்கு செல்ல சில ராசினர் இல்லைனா சில நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செல்லக்கூடாது என்று சொல்வது முற்றிலுமே தவறு அப்படின்னே சொல்லலாங்க. எந்த ராசியாக இருந்தாலும் சரிங்க, எந்த ஒரு நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரிங்க,
திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமான தாராளமாக வழிபாடு செய்து கொள்ளலாம். அசுப பலன்களை நீங்கி சுப பலன்களை உண்டாக்கக்கூடியது தான் இறைவனுடைய அருள் அப்படின்னு சொல்லலாங்க. இறைவனுடைய அருள் அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா பொதுவானது. ஸோ இவங்க போகணும் இவங்க போகக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ இனி வரப்போகின்ற நாட்கள் திருச்செந்தூருக்கு நம்ம போகலாமா அப்படிங்கிற ஏதாவது குழப்பங்கள் இருந்தால் அதை உடனடியாக தவிர்த்து விடுங்கள். அந்த கோவிலுக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் வருவதே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம். ஸோ அப்படி வரும்போதே அந்த கோவிலுக்கு சென்று முருகப்பெருமான வழிபாடு செய்துக்கோங்க. நிச்சயமாக நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை அப்படின்னே சொல்லலாங்க. எல்லா விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா நாம் நினைப்பது போல தான் நடக்குங்க. நம்ம நல்லது நினைச்சா நிச்சயமாக நமக்கு நல்லது நடக்கும். இந்த ஒரு விஷயத்தை முழுமையாக நம்புங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இறைவனுடைய அருள் அப்படிங்கிறது எல்லோருக்குமே பொதுவானது. ஸோ யாராக இருந்தாலும் எந்த விதமான கோவிலாக இருந்தாலும் தாராளமாக போயிட்டு வரலாங்க. நிச்சயமாக நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உண்டாகும். அந்த கடவுளுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் உங்களுக்குள்ளேயே ஒரு நல்ல பாசிட்டிவிட்டியானது உண்டாகும். அந்த பாசிட்டிவிட்டியே பார்த்தீங்கன்னா உங்களை நல்லபடியாக வழிநடத்தி செல்லக்கூடும் அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ மறக்காம பார்த்தீங்கன்னா இனி வரப்போகின்ற நாட்கள் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு யார் வேண்டுமென்றாலும் போயிட்டு வரலாம். உங்ககிட்ட யாராவது இது போன்ற சந்தேகங்கள் கேட்டால் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அதே போல உங்களுக்கு தெரிந்த இந்த விஷயங்களையும் மற்றவர்களுக்கு சொல்லுங்க. ஸோ யாரையும் பயப்பட வேணாம்னு சொல்லுங்க. எல்லோருமே பொதுவானது தான். இந்த கோவிலுக்கு தாராளமாக போயிட்டு வரலாம். மேலும் சிவபெருமானுடைய கட்டளையை ஏற்று சூரபத்மனை அழிக்க முருகப்பெருமான் திருச்செந்தூர் தலத்துக்கு புறப்பட்டு வந்தார். முருகப்பெருமானுடைய தரிசனம் வேண்டி தேவர்களுடைய குருவான வியாழ பகவான் இத்தலத்தில் தவம் இருந்தார். அவருக்கு முருகப்பெருமான் காட்சி தந்தார். வியாழ பகவான் முருகனிடம் தனக்கு காட்சி தந்த இவ்விடம் எழுந்தருளும்படி வேண்டிக் கொண்டார். அதன்படியே முருகனும் இங்கே தங்கினார். பின்னர் வியாழ பகவான் விஸ்வகர்மாவை அழைத்து இங்கு கோவில் எழுப்பினார். முருகன் சூரனை வெற்றி பெற்று ஆட்கொண்ட தலம் என்பதால் தான் ஜெயந்திநாதர் என்று அழைக்கப்பெற்றார். பிற்காலத்தில் இப்பெயரை செந்தில்நாதர் என மருவியது. தலமும் திரு சைந்திபுரம் என்று அழைக்கப்பெற்று திருச்செந்தூர் என்று மருவியது. மேலும் முருகப்பெருமானுக்கு உரிய அறுபடை வீடுகளில் திருச்செந்தூர் மட்டுமே கடற்கரையிலேயும் பிற 5 கோவில்களும் மலை கோவிலாகவும் அமைஞ்சிருப்பது தனி சிறப்புங்க. முருகப்பெருமான் சூரனை ஆட்கொண்ட பின்பு தனது வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக தான் சிவ பூஜை செய்தார். இந்த கோலத்திலேயே முருகன் வலது கையில தாமரை மலருடன் அருள் பாலித்து கொண்டு இருக்கின்றார். தலையில சிவயோகி போல ஜடா மகுடமும் வைத்து இருக்கிறார். இவருக்கு இடது பின்புற சுவரில் ஒரு லிங்கமானது இருக்கிறது. இவருக்கு முதல் தீபாரதனை காட்டிய பின்பே முருகப்பெருமானுக்கு தீபாரதனையானது காட்டப்படுகிறது. சண்முகர் சன்னதியிலேயும் சுவாமிக்கு பின்புறம் லிங்கமானது அமைஞ்சிருக்குங்க. இவ்விரு லிங்கங்களுமே இருளில் உள்ளதால தீபாரதனை ஒளியில மட்டுமே காண முடியுங்க. இது தவிர முருகன் சன்னதிக்கு வலப்புறத்துல பஞ்சலிங்க சன்னதியும் அமைஞ்சிருக்குங்க. இவர்களை மார்கழி மாதத்துல தேவர்கள் தரிசிக்க வருவதாக ஐதீகங்க. எனவேதான் சிவனுக்கு உரிய வாகனமான நந்தியும் முருகனுக்கு எதிரே இந்திர தேவ மயில்களும் மூலஸ்தானம் எதிரே அமைஞ்சிருக்குங்க. திருச்செந்தூர்ல முருகன் சன்னதியின் மேற்கு திசையில ராஜகோபுரமானது அமைஞ்சிருக்கு. 130 அடி உயரம் கொண்ட இக்கோவிலுடைய கோபுரமானது தளங்களை கொண்டதாகவும் மிக பிரம்மாண்டமாகவும் நமக்கு காட்சியளிக்கிறது. முருகப்பெருமான் இத்தலத்துல கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி காட்சியளித்துக் கொண்டு இருக்கின்றார். எனவேதான் பிரதான கோபுரம் சுவாமிக்கு எதிரே, அதாவது கிழக்கு திசையில தான் அமைந்திருக்க வேண்டுங்க. மேலும் இப்பகுதியில கடல் இருப்பதால மேற்குள்ள கோபுரமானது கட்டப்பட்டு உள்ளது. முருகன் மூலஸ்தானத்தின் பீடத்தை விட இக்கோபுர வாசல் உயரமாக இருப்பதால எப்போதுமே அடைக்கப்பட்டு இருக்கிறது. கந்தசஷ்டி விழாவின் போது முருகன் திருக்கல்யாணத்தின் போதும் நள்ளிரவுல ஒரு நாள் மட்டுமே இந்த வாசலானது திறக்கப்படும். அவ்வேளையில பக்தர்கள் உள்ளே செல்ல அனுமதி கிடையாது. சூரனை வதம் செய்த பிறகு படையினர் தாகம் தீர்க்க கடலோரத்துல முருகன் வேளால் குத்தி தண்ணீரானது வரவழைத்தார். இன்றுமே தண்ணீர் வரக்கூடிய அது நாளிக்கிணறு என்று சொல்லப்படுகிறது. கடலோரத்தில் உள்ள அந்த நாளிக்கிணறானது கொஞ்சமுமே உப்பு இல்லாமல் நல்ல தண்ணீராக இருப்பது அதிசயத்தின் அதிசயமாகவே அமைஞ்சிருக்குங்க. ஏனென்றால் கடற்கரையை ஒட்டி இந்த கிணறு இருக்கு. கிணறுக்குள்ள கிணறு அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு. இந்த தண்ணீரானது நல்ல சுவையோடு பார்த்தீங்கன்னா காட்சி அளிக்கிறது. உவர்ப்பு தன்மை அற்றதாக இருக்கிறது. அதனால தான் இந்த நாளி கிணறானது அதிசயமாகவே பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த நாளி கிணற்றில் நீராடிய பிறகுதான் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணீரானது ஒரு துளி நம்முடைய தலையில பட்டாவே
போதுங்க. நம்ம தெரிந்தோ தெரியாமலேயோ செய்த பாவங்கள் தீர்ந்துவிடும் அப்படின்னு எல்லாம் சொல்லப்படுகிறது. மேலும் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 24 தீர்த்தங்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. திருமண தடை உள்ளவர்கள் இத்தல இறைவனிடம் வேண்டிக் கொள்ள நல்ல வரனானது அமையும் என்கின்ற நம்பிக்கையும் மக்களிடையே உள்ளதுங்க. சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகம் செய்து வஸ்திரம் அணிவித்து நேர்த்தி கடனையும் நம்ம தாராளமாக பார்த்தீங்கன்னா நிறைவேற்றலாம். அதற்கு ஏற்ப அற்புதமான கோவிலாகவும் அமைஞ்சிருக்கு. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.